கந்த சஷ்டி விரதத்துடைய 3ஆம் நாள் மதிய உணவு வந்து தயாரா இருக்கு. என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நெறைய சந்தேகங்கள் கேட்குறீங்க. நானே பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வருடமா தான் இருக்குங்க. போன வருடம்லாம் பார்த்தீங்கன்னா, சுவாமிக்கு பூஜை பண்ணிட்டு நான் உடனே சாப்பிட்டுடுவேன். அப்பலாம் ரொம்ப உடம்பு முடியாம இருந்து டேப்லெட் எடுத்துட்டு இருந்தேன். அதாவது நம்மளுடைய உடல் வாகுக்கு என்னெல்லாம் செட் ஆகுமோ, அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து பண்ணிக்கலாம். கடுமையா இருந்தா தான் கடவுள் வந்து நமக்கு அருள் புரிவார்லாம் கிடையாது. நம்ம உடலும் ஒத்துழைக்கணும் இல்லையா? அதுக்கேத்த மாதிரி. இந்த வருடம் எனக்கு கொஞ்சம் பரவால்ல. உடம்பு கொஞ்சம் ஒத்துழைக்கிறதுனால மதியானம் வரைக்கும் இருந்துட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து சாப்பிட ஆரம்பிச்சுடுறேன். அதுக்கப்புறம் வந்து வெந்நீர்ல குளிக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. நான் 10 வருடமா வெந்நீர்ல தான் குளிக்கிறேங்க. இப்பவும் வெந்நீர்ல தான் குளிச்சுட்டு பூஜைலாம் பண்றேன். உங்க உடம்புக்கு எதெல்லாம் செட் ஆகுமோ அதுக்கேத்த மாதிரி நீங்க பண்ணுங்க. கடவுள் உங்கள அப்படியே ஏத்துப்பாங்க. இப்ப வாங்க நம்ம இங்கருந்து ஆரம்பிக்கலாம். என் தங்கச்சி பண்ண ரவா லட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, சுட சுட சாதம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காரக்குழம்பு சூப்பரா இருக்கு முருங்கா போட்டு. இந்த பக்கம் வந்து ரசமும் ரெடியா இருக்கு. கீரை பொரியல். இது வந்து நேத்ராக்கு பண்ண கேரட் சாதம் காலைல வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு. அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து சைட் டிஷ் பண்ணியிருந்தேங்க. உங்க உடலுக்கு வந்து எப்படி செட் ஆகுமோ அந்த மாதிரி நீங்க வந்து விரதம் வந்து கடைப்பிடிங்க.